தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு? பொருட்களை தந்தோம், தேவைப்படுகிற காரியங்களுக்கு மேலாக இன்னும் அடுக்கி வைத்தோம், இல்ல நமக்கு ஆடம்பரத்தை சேர்க்கிற விதத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் அள்ளி கொடுக்கணும், இதுதான் ஆசீர்வாதம் என்று வேதத்துல எங்கேயுமே வாசிக்க முடியாது, சொல்லப்படல. அப்போ ஒரு ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு தேவை அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவை, எப்படியெல்லாம் தேவன் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது நல்லா நம்ம புரிந்து கொள்வோம், ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் என்று வரும் பொழுதே உறுதியான உறவுதான் ஆசீர்வாதம். சிலுவை மேல ஆண்டவர் இருக்கும் பொழுது யோவானை பார்த்து மரியாளை பார்த்து ஆண்டவர் சேர்த்து வைத்து இந்த உறவை உறுதியாய் மாற்றுகிறார். சிலுவை மேல ஆண்டவர் மரித்ததற்கு காரணம் முதலாவது புரிந்து கொள்வோம், நம்முடைய குடும்பத்துல உறவு உறுதியாய் மாறணும். தேவன் இணைத்து வைக்கிறவர், சத்ரு பிரித்து வைக்கிறவன். ஆண்டவர் ஒரு உறவை சமாதானத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் உறவை இணைத்து வைக்கிறவராய் இருக்கிறார்.